அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். அக்குபஞ்சர் அறிமுக வகுப்பு 2வது வகுப்பு. எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்றிருக்க எல்லாம் வல்ல இறையர் பரம்பொருளை வேண்டி வணங்கி இந்த 2வது வீடியோவை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அக்குபஞ்சர் அப்படின்னா என்ன அப்படின்றது அறிமுக வகுப்பில் முதல் வகுப்பில் எல்லாருக்குமே நான் புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தொடர்ச்சியான விஷயங்கள் அப்படின்றது கிடைக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்க பழமொழி. அதனால எல்லாருமே நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தான் இந்த நம்ம அஸ்வந்த் அக்குபஞ்சர் உடைய குறிக்கோள். அதனால இல்லந்தோறும் அனைவருமே இந்த மருத்துவத்தை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோய் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றது என்னால் 100% தெளிவாக சொல்ல முடியும். கடந்த வகுப்பில் உங்களுக்கு ஒரு 3 முக்கியமான புள்ளிகள் சொல்லியிருக்கேன். தூக்கமின்மைக்கான புள்ளிகள், மலச்சிக்கலுக்கான புள்ளிகள், உடலில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு உண்டான புள்ளிகளை எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து அந்த புள்ளிகளை பயன்படுத்தி எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்றத நான் இப்போ இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நல்லா இருக்கோம், ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்றது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, திடீர்னு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் செக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஃபுல் செக்கப், எந்த விதமான நோயும் இல்லாமல் இருக்குது அப்படின்றதான் ரிசல்ட்டில் வரும். நீங்கள் இருதயம் சார்ந்த நோய் திடீர்னு வரும்போது என்னடா நான் போய் செக் பண்ணிட்டு வந்தோம் நமக்கு ஒன்றும் இல்லைன்னாங்க, மறுபடியும் வருது அப்படின்றது நம்ம யோசிப்போம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இருதயம் சார்ந்த நோய் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி பக்கவாதம் அப்படின்றது நமக்கு வருமா வராதா அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 2 விதமான நோயும் வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. அதனால் அதை சார்ந்த இந்த வீடியோவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கோல்டன் பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் சொன்னேன். அதில் லாஸ்ட் வீக் 3 புள்ளிகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வாரம் மீதம் இருக்கக்கூடிய 3 புள்ளிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இருதய நோய் நமக்கு வருமா வராதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமான புள்ளி, அந்த புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது உள்ளங்கை இருக்கு இல்லையா, கையை சுண்டு விரல் சைடு நீங்கள் கையை மடிச்சுக்கணும். கையை மடிக்கும் போது முழங்கை இருக்கு இல்லையா, முழங்கையில் உங்களுக்கு அந்த மடிப்பு ரேகை முடியும். அந்த இடத்துல கையை இப்படி வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான வலி ஒரு சிலருக்கு இருக்கும். இது நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது தாங்க முடியாத அளவுக்கு வலி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு வருங்காலத்தில் இருதயம் சார்ந்த நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் இதே புள்ளியை இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அழுத்தம் கொடுத்து வலி வருது அப்படின்றது, அந்த புள்ளிகளை அதிகப்படியான, அதாவது என்ன சொல்கிறது, நார்மலான வலி இல்லாமல் அப்நார்மலான வலி இருக்கிறவங்க தினமும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி லைட் டச் 1 நிமிடம், அழுத்தம் கொடுத்து 1 நிமிடம், லேசான டச் 1 நிமிடம், 3 நிமிடம் இந்த புள்ளியை ஆக்டிவேட் பண்ணுங்க. தினசரி இந்த பாயிண்டை செய்யலாம். அந்த அப்நார்மல் பெயின் இருக்கவங்க இந்த புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அது செய்யும்போது உங்களுக்கு இருதயம் சார்ந்த நோய்கள் வராது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாதம் சார்ந்த
நோய் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையை வந்து மடக்கும்போது பெருவிரல் சைடு இந்த மடக்கும்போது இந்த பக்கம் உள் பக்கம் வந்தது இல்லையா, அதே மாதிரி இது வெளிப்பக்கம் அப்படின்றது ரேகை முடியும். அந்த முடிகிற இடத்துல இருந்து ஒரு விரல் அவரவர் விரலினுடைய 1 இன்ச் இந்த பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா இது வந்து LU5 அப்படின்ற பாயிண்ட்டு. அதாவது நுரையீரலினுடைய 5வது புள்ளி. இந்த புள்ளியை வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வலி, அதாவது நார்மலான வலி இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். பட் இது நல்லா அழுத்தம் கொடுக்கும்போது அப்நார்மலாக யாருக்கெல்லாம் வலி இருக்கோ அவர்களுக்கு எதிர்காலத்தில் பக்கவாதம் சார்ந்த நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த LU5 அப்படின்ற புள்ளிகளை நான் சொன்ன மாதிரி 3 நிமிடம் சிகிச்சை கொடுங்க. இதை ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு பக்கவாதம் சார்ந்த நோய்கள் வந்து வராது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் இதில் வந்து தீரக்கூடிய பெரும்பாலான முக்கியமான புள்ளி இது. அதனால் இந்த LU5 அப்படின்ற புள்ளியையும் ஆக்டிவேட் பண்ணுங்க. பக்கவாதமற்ற சமுதாயத்தை உருவாக்குங்கள். அதே மாதிரி பக்கவாதம் வந்தவங்களுக்கும் இந்த புள்ளிகள் வந்து கொடுக்கலாம். நல்ல ஒரு அற்புதமான பாயிண்ட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற புள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நோய்களுக்கு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது இல்லாதது தான். அந்த மாதிரி இல்லாதவங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றதுக்கு உண்டான புள்ளியை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். நீங்கள் அந்த புள்ளிகள் கொடுக்கும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அப்படின்றது நல்லா அதிகரிக்கும். எந்த விதமான நோயிலிருந்தும் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம். அதனால் வந்து நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த புள்ளியை வந்து எல்லாருமே வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுத்தலாம். அந்த புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம LU5 பார்த்தோம் இல்லையா, இந்த வெளிப்புற முழங்கை ரேகை வந்து முடியக்கூடிய இடம், அந்த இடம் வந்து பெருங்குடலுடைய 11வது புள்ளி LI11 அப்படின்றது வந்து அக்குபஞ்சரில் சொல்லுவோம். இந்த LI11 அப்படின்ற புள்ளிகளை வந்து நீங்கள் 3 நிமிடம் அழுத்தம் கொடுக்கும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது அதிகரிக்கும். பெருங்குடல் சார்ந்து இல்லை லங்ஸ் சார்ந்த உங்களுக்கு காய்ச்சல் எதுவும் இருந்தால் இந்த புள்ளியை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது இது வந்து நல்ல முறையில் உங்களுக்கு குணமளிக்கும். அதனால் இந்த இப்போ சொல்லக்கூடிய இந்த வகுப்பில் உங்களுக்கு கொடுத்த 3 புள்ளிகளை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். பெரும்பாலான இருதயம் சார்ந்த நோய்கள், பக்கவாதம் சார்ந்த நோய்கள், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளியை வந்து கொடுத்துருக்கேன். போன வகுப்பில் உங்களுக்கு கண்கள் கழுவு முறை அப்படின்றத வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். அதையும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நோயற்ற ஒரு சமுதாயத்தை வந்து உருவாக்குங்க. மேலும் நம்ம அக்குபஞ்சர் சிகிச்சை மையத்தில் எல்லா விதமான நோய்களுக்கும் அற்புத தீர்வளிக்கக்கூடிய அக்குபஞ்சர் சிகிச்சை வந்து அளிக்கப்பட்டு வருது. பெரும்பாலான வியாதிகளை வந்து இதில் குணமளிச்சிருக்கோம். அதனால் வந்து சிகிச்சை வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை கான்டெக்ட் பண்ணி சிகிச்சை எடுத்து கொள்ளலாம். இல்லை நம்ம வந்து நம்ம நோயற்ற வாழ்வு நாம் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அக்குபஞ்சர் கிளாஸஸ் வந்து 10 வார வகுப்பாக அடிப்படை வகுப்புகளாக வந்து நடத்துகிறோம். அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 10 வார வகுப்பில் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நீங்களாக செல்ஃபாக வந்து டாக்டராக மாறிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான தீர்வளிக்கக்கூடிய அக்குபஞ்சரில் இருக்கக்கூடிய புள்ளிகள் மிக அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய புள்ளிகள். அதனால் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்களும் கற்றுக்கலாம். இதை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் குடும்ப ரீதிக்கு உண்டான சிகிச்சைகளை வந்து நீங்கள் அளிக்கலாம். நோயற்ற வாழ்வு வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம்.
உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். நன்றி, வணக்கம்.